கோயம்புத்தூரில் கொடூரமாக ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் 3ஆம் ஆண்டு மாணவர் அமுதன் என்பவர் அவருடைய சக மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் எதனால் நிகழ்ந்தது என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுல வரப்போ அரசியல் லாபம் என்ன அப்படின்றதுக்காக, பொலிட்டிக்கல் மேரேஜ் இருப்பதற்காக அவர் எல்லாத்தையும் ஸ்டாலின் நிறைய ஒரு குறைய சொல்றதுக்காகவே அதை பயன்படுத்திட்டு வந்தார். இன்னைக்கு இவருடைய ஆட்சியில் இது நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரதமர் மோடியை கூட எடுத்துங்க, தெருமுனைக்கு தெருமுனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க போதைப் பொருள் தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னு அவர் ஒரு பொய்யை சொல்லிட்டு போனார். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே, ருசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய குரல் சற்று மாறி இருக்கிறது. இந்த தடுமன் பிடித்துக் கொண்டதனால் குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொறுத்தருங்க. தமிழ்நாட்டு அரசியலை 2 பிரச்சனைகள் இன்றைக்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றன. ஒன்று முதலீட்டாளர்கள் மாநாடு. அது விஜயை பொறுத்த வரைக்கும், அவருடைய அரசை பொறுத்த வரைக்கும் 100 நாட்களில் 1 லட்சம் கோடி அளவிற்கு நாங்கள் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான நியூஸ். இன்றைக்கு நடந்த அந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட 97 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அந்த 97 ஒப்பந்தங்களின் மூலம் 67,000 கோடி முதலீடு தமிழ்நாடு பெறப்போகிறது. அப்படி அந்த நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட தொடங்கும் போது கிட்டத்தட்ட 1,07,000 பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். இது அங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு விடயம் தான். ஏன்னா ஜெர்மனி, ஜப்பான், கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து வந்த நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கொடூரமாக ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் 3ஆம் ஆண்டு மாணவர் அமுதன் என்பவர் அவருடைய சக மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் எதனால் நிகழ்ந்தது என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. காவல்துறை என்ன சொல்லுகின்றது என்றால், இது அவர்களுக்கு இடையிலான அந்த குழு மோதல், அந்த மோதலின் விளைவாகத்தான் இது நடந்தது. இந்த கொல்லப்பட்ட அமுதன் வந்துட்டு வேறு சில மாணவருடைய அறைக்கு போய் அவங்களுடைய செல்போனை பிடுங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஆட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அமுதன் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுது காவல்துறை. ஆனால் மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வளாகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை மிக நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. அது தொடர்பாக யார் அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டாங்களோ, யார் அந்த போதைப் பொருட்கள்லாம் எடுத்து கொடுக்குறாங்களோ, விற்கிறாங்களோ, அவங்களை பற்றிய விவரத்தை வந்துட்டு அவர் கல்லூரி நிர்வாகத்திற்கு எடுத்து சொன்னார். அதில் வந்த கோபத்தில் தான் அமுதர் வந்துட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று இருவேறு நிலையிலான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் காவல்துறை என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயம். ஏன்னா போதைப் பொருள் தொடர்பான விவரங்களை தந்ததுனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அமுதர் என்பதற்கும், குழு மோதல் தான் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இடையே பெரிய வித்தியாசம் இருக்குது. எனவே இதை எப்படி காவல்துறையும் அரசும் கையாளப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பொதுவாக போதைப் பொருள் பழக்கம் அப்படின்றது மிக அதிகமாக எல்லா நாடுகளிலுமே, இந்தியா பொறுத்த எல்லா மாநிலங்களிலும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு விஜய் வந்துட்டு எதிரில் இருந்த போது என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அப்பெல்லாம் அதை வந்துட்டு ஒரு அரசியலாக்கினார். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பல விடயங்கள் நம்ம சொன்னோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி போதைப் பொருள் புழக்கம் அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக கட்டுப்படுத்தக்கூடியதல்ல போலீஸாலெல்லாம். அது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்குள் வருகிறது. குஜராத் வழியாகவும் இருக்குது, வடகிழக்கு எல்லை மாநிலங்களின் வழியாகவும் வருகிறது. இப்படியெல்லாம் வரக்கூடியதை வந்துட்டு தடுப்பதற்கு வந்துட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லக்கூடிய என்சிபி ஒரு பெரிய ஒரு அமைப்பை மாநில காவல்துறைகள் எல்லாம் வச்சு பண்ணுது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம எவ்வளோ பேசணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதில் வரப்போ அரசியல் லாபம் என்ன அப்படின்றதுக்காக, பொலிட்டிக்கல் மேரேஜ் இருப்பதற்காக அவர் எல்லாத்தையும் ஸ்டாலின் நிறைய ஒரு குறைய சொல்றதுக்காகவே அதை பயன்படுத்திட்டு வந்தார். இன்னைக்கு இவருடைய ஆட்சியில் இது நடக்குது. இப்போ இதற்கு என்ன பதில்? உடனே என்ன பண்றாங்க, பூசி மொழிகி இது ஒரு குழு மோதல் தான் அப்படின்னு சொல்றாங்களோன்ற சந்தேகம் நமக்கு எழுது. ஏன்னா அவ்வளவு சாதாரணமா நீங்க போதைப் பொருள்லாம், ஏன்னா போதைப் பொருள் பெரிய அளவிற்கு கடத்தி வரும்போது கூட பிடிச்சிடலாம். அது கஞ்சாவா இருந்தாலும் மற்ற போதைப் பொருட்களாக இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்க நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் நீங்க பிடிச்சிடலாம். ஆனா தனிநபர் பயன்படுத்துறாங்க இல்லையா போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொரியர் வழியா வருது அவங்களுக்கு.
கொரியர் பாக்கெட் வந்து டெலிவர் பண்றாங்க, அவ்வளவுதான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு குடும்பத்தினருக்கு தெரியாதே அந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த பழக்கத்துக்கு ஆளாகி பல இளைஞர்கள் இருக்காங்க, பாழாகி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து எப்படி இதை டேக்கிள் பண்றது அப்படின்றது தான் உலகம் ஃபுல்லாக அது ஒரு பெரிய கேள்வி. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரதமர் மோடியை கூட எடுத்துக்கங்க, தெருமுனைக்கு தெருமுனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க போதைப் பொருள் தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு பொய்யை சொல்லிட்டு போனார். ஆனா ஒரு தடவையும் 3000 கோடி 4000 கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருள் வந்துட்டு குஜராத் கடற்கரை பகுதி கைப்பற்றப்பட்டதுன்னு வரும்போது அப்போ அவர் எதுவுமே பேசுறது இல்லை. ஏன் அவங்க வந்துட்டு குஜராத்தை தேர்ந்தெடுத்தாங்க? அதுவும் குஜராத்தில் அதானி போர்ட்டை வந்துட்டு ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்போ அதுல இருந்து எவ்வளவு எஸ்கேப் ஆகிருக்குது. இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான டன்களுக்கு வரும். அது எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாங்க, எங்கே வச்சு டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அதை பற்றி டீட்டெயிலும் இல்லை. எனவே இந்த போதைப் பொருள் ஒழிப்புன்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் அரசியலை தாண்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். நீங்க வெறும் அரசியலை மட்டுமே எப்போதும் பேசிக்கிட்டு இவருக்கு காரணம் சரியில்லை, போலீஸார் அதுக்கு கண்டுபிடிக்க முடியல, இது எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க வந்துட்டு ஊசி முழுவ பார்க்காதீங்க. வித் ஆல் சின்சியரிட்டி, நேர்மையோடு நீங்க அதை அணுகுனீங்கன்னா தான் இதை கட்டுப்படுத்த முடியும். வெறும் விழிப்புணர்வு, அதுவும் என்னைக்கு நடந்திருக்குது, என்னைக்கு பிரசிடென்சி காலேஜில் வந்துட்டு அவர் மாணாக்கர்கள் எல்லாம் கூட்டி போதைப் பொருள் ஒழிப்பு பயன்பாட்டுக்கு எதிராக ஒரு உறுதிமொழி எடுத்தார். அதே நாளில் அங்கே நடந்திருக்குது கோயம்புத்தூர்ல. அதுதான் விஜய் வந்துட்டு ரொம்ப விஜய் அரசு வந்துட்டு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திருச்சு சொல்லலாம். எனவே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உறுதிமொழி எடுப்பது, அப்புறம் அந்த மராத்தன் ஓடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பா என்ன, மாணாக்கர்களை நிறைய விளையாட்டுல ஈடுபடுத்தணும். எங்க காலத்திலேயே கூட அது இருந்துச்சு, ஆனா சிலரை மட்டுமே அது பற்றி இருந்தது. ஏன்னா நாங்க பொதுவா ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டோம், ஃபுட்பால், கராட்டே, கிரிக்கெட்டு, இப்படி எல்லா அத்லட்டிக்ஸ், இப்படி எல்லாத்துலையும் ஈடுபட்டதுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைவர்ஷன் ஆச்சு. நல்லா இருந்தது, ஹெல்த்தும் நல்லா இருந்தது. ஆனா ஒன்ஸ் போதைப் பொருள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கிரவுண்டே இல்லாத ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. எந்த பள்ளிக்கூடத்துலயும் வந்துட்டு இன்னைக்கு கிரவுண்டு கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே முடிச்சிட்ட உடனே டியூஷன்ன்றாங்க, டியூஷன் முடிச்சிட்ட உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துட்ட உடனே இந்த செல்ஃபோன் தான் என்டர்டெயின்மெண்ட். அதை வச்சுட்டு பார்க்குறாங்க, அது என்னென்னவோ இது எதையோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ வேறு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி ஆச்சு அப்படின்றது. ஆக விளையாட்டு அப்படின்ற ஒரு இடத்துல கவனம் செலுத்தினா மட்டும் போறாது. பள்ளிக்கூட மாணவர்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் விளையாடணும்னு சொன்னா அப்படின்னோம்னா தான் விளையாடி முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது இந்த ஹோம் ஒர்க் அப்படின்ற அந்த கலாச்சாரத்தை தூக்கணும். வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, அந்த கலைப்புல அவங்க படுத்து நல்லா தூங்கணும். அப்படி தூங்கினா தான் அவங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் பண்ணி. அதை விட்டு வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணு, அப்புறம் வந்துட்டு டியூஷனுக்கு போ, இதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற ஒரு சுமைகள். இந்த சுமைகள்லேருந்து வெளியேறதுக்கு கூட வந்துட்டு இப்படியான ஒரு இடத்துக்கு போகலாம். முதல்ல செல்போனை நாடுவான், அதுக்கப்புறம் போதைப் பொருளை நாடுவான், அப்புறம் எது வேணாலும் போயிடும். இது ஒரு ஆழமான ஒரு புரிதலின் அடிப்படையில் ஒரு கொள்கை வகுப்பு செய்து எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். சும்மா போலீஸ் வச்சு நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நடக்காது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொரியர்ல எல்லாம் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாணவனை எப்படி நீங்க மீட் பண்ணீங்க, அந்த இளைஞரை எப்படி நீங்க மீட் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி பரவலாக வேறுவிட்டு போன ஒரு பிரச்சனையை சாதாரணமாக அரசியல் ரீதியாக பேசி அதை ஒழித்து விடலாம் என்று நினைப்பதெல்லாம் வந்துட்டு சும்மா விளையாட்டு. அதனால விஜய் அரசு இதில் ஒரு மாற்று சிந்தனையை செலுத்தி மாணவர்களை விளையாட்டை நோக்கி திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்பதோட நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.